பெருமாளுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருக்கு. அஞ்சல பெருமாள் அப்படிங்கிற திருநாமத்திற்கு சம்ஸ்கிருதத்தில் இருந்த பெருமாளுடைய பேர் அனாச்சல பெருமாள். அனாச்சல பெருமாள் அப்படின்னா எங்கும் அசையாத பெருமாள் அப்படிங்கிறது பேருடைய சம்ஸ்கிருதத்துடைய அர்த்தம். அந்த பேர் வழியே தான் இந்த ஊரில் நமக்கு குடிகொண்டு பெருமாள்ங்கிறவர் காக்கிற தெய்வம். 24x7 அப்படிங்கும்போது ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு வினாடி மனுஷாவுக்கு என்னென்ன பண்ணணும், உலகத்தில் படைச்ச எல்லாம் வளர்ந்த செடியாக இருக்கட்டும் கொடியாக இருக்கட்டும் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ பெருமாள் படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற இந்த 3 விஷயத்துல பிரபஞ்சத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 27 நட்சத்திரம் 12 ராசி 9 கிரகம் இது அடிப்படையாக கொண்டது. படைத்தல் அப்படிங்கிறது கொண்டது முதல் நட்சத்திரம் அஸ்வினியில இருந்து ஆயில்ய நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் படைத்தல் வேலையை செய்கிறது. அடுத்து காத்தல் அப்படிங்கிற வேலைங்கிறது செய்யறது மக நட்சத்திரத்தில் ஆரம்பம் கேட்டை நட்சத்திரம் வரையும் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதிகள் வேலை செய்யறது காத்தல். படைத்தல் காத்தல்ங்கிறது தான் அழித்தல்ங்கிறது ஒன்று. மூல நட்சத்திரத்துல ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர அதிபதிகள் பண்ணக்கூடியது அழித்தல் வேலை அப்படிங்கிறது எடுத்துக்கணும். இதுல ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த 3 நட்சத்திரங்கள் புதனுடைய ஆதிபத்தியங்கள் பெற்ற நட்சத்திரங்கள். புதனுக்கு அதிகவையாக யார் கேட்கும்போது பெருமாளை. அப்படிங்கும்போது படைக்கிறதுக்கு மூலாதாரமாக இருக்கிறது பெருமாள். காக்கிறதுக்கு என்னைக்கும் சில நேரத்துக்கு நமக்கு காக்கிறது பெருமாளே. சரணாகதிங்கிறது பெருமாளுடைய திருவடி கிடைக்கும் அப்படிங்கிறது. அதுக்கும் கடைசி நட்சத்திரமாக வர்றது ரேவதி. இந்த கிரகங்களுடைய நிலைகள் இத்தனை இருக்கு. 28வது சதுர யுகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த 28வது சதுர யுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது கலியுகம் கடந்து முதல் சரணத்தில் 5100 வருஷங்கள் நம்ம கடந்து நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 5100 வருஷங்கள் நம்ம கடந்து பயணம் பண்ணிக்கும் போது தமிழில் எத்தனையோ விஷயங்கள் பெருமாள் கோயில் ஆழ்வார்கள் நமக்காக கொடுத்துட்டு போன பொக்கிஷங்கள் அவ்வளோ. 4000 திவ்ய பிரபந்தங்கள் 4000 பாச்சுரங்கள் எங்கெங்க பெருமாள் சன்னதி இருக்கோ பழமையான சன்னதிக்கெல்லாம் ஆழ்வார்கள் ஒவ்வொரு இடத்துல போய் படிச்சு நமக்காக நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. அதன்படி நம்ம கேட்டு நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னா நம்மளும் நல்லா இருக்கோம், நம்ம சார்ந்தவங்களும் நல்லா இருக்கும். அது ஆழ்வார்கள் பெண்ணாக இருக்கக்கூடியவர் ஆனார் எல்லாருக்கும் தெரியும். சொன்ன 30 பாசுரங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் அவ்வளோ இருக்கு. இதில் மார்கழி மாதத்துடைய பூஜைகள் பண்ணும்போது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாசுரங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எல்லாருக்கும் நம்ம கேட்கறது தான். இதில் 3வது பாசுரம் எல்லாருக்கும் யாருக்கு தெரியுமோ தெரியாதோ எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா பாகவதம் எல்லாரும் சொல்றது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படி சொல்லி ஆண்டாள் பாடுறான். 3வது பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமனை பாடின்னு பாடிக்கிறவா இல்லையா? ஏன் உத்தமன் பேர்பாடின்னு சொல்லி ஆண்டாள் பாடுறான். நம்ம யோசிக்கணும் இந்த இடத்துல. அப்படிங்கும்போது இறைவனை மீறிய சக்தி இறைவனுடைய திருநாள். இதுதான் நம்ம உணரணும். அதாவது ராமாயணத்தில் பட்டாபிஷேகம் முடியும் போது ஆஞ்சநேயர் பட்ட ஒரு சின்ன நிலை தான். அன்னைக்கு கும்பாபிஷேகம் நீங்க சொன்னேன், இன்னைக்கு அன்னைக்கு வந்திருக்கா சிலர் வரல. அப்படிங்கும்போது குருவை மதிக்க தரவியதற்கு என்ன தண்டனைன்னு சொல்லி திருவாசகர் கேட்கிறார். பட்டாபிஷேகத்தில் நடந்த ஒரு சின்ன கலகத்தால் உடனே ராமர் என்ன சொல்றாருன்னா மரண தண்டனை அப்படின்னு சொல்றாரு. அந்த மரண தண்டனைக்கு ஆளாக வேண்டியவர் ஆஞ்சநேயர் தான். என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறார். உடனே பிரம்மாஸ்திரத்தை எடுத்து ஆஞ்சநேயர் மேல பிரயோகம் பண்றார். பிரம்மாஸ்திரத்தை எடுத்து பிரயோகம் பண்ணும்போது ஆஞ்சநேயர் மேல அந்த பிரம்மாஸ்திரம் பட்டு மனம் கீழே விழுது. சபையில் இருக்கவங்களும் ஆச்சரியமா பார்க்கறாரு. அடுத்து பிரம்ம சீரசாஸ்திரத்தை எடுத்து பிரயோகம் பண்றதுக்கு ஏறுறார். உடனே துர்வாசர் தடுக்கிறார். ஆஞ்சநேயர் எவ்வளவு பெரிய அஸ்திரங்கள் நம்ம பிரயோகம் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா ஆஞ்சநேயர்கிட்ட இருக்கிறது உன்னுடைய ராமநாமம் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்திட்டு போனது. அதான் இறைவனை ராமர் போடுற பிரம்மாஸ்திரமே ஆஞ்சநேயர் ஒன்றும் பண்ண முடியாது. இது கலியுகத்தில் ஒரு 2 மாதம் முதல் நடந்தது. நம்ம திண்டுக்கல்ல கண்கூடா நடந்த ஒரு விஷயம். இன்னைக்கு அந்த கோயில் கும்பாபிஷேகம் ஆகிட்டு இருக்கு. அதாவது கோயில் கும்பாபிஷேகம் நடத்துவோம் வைக்கணும் போது நம்ம கோயில் மட்டும் எல்லாமே சரியாக நடக்காது. எல்லாத்துலேயும் நம்ம கோயில் முடிஞ்சவங்க எல்லாமே இறைவனுடைய அருளால் எல்லாமே சரியாக பண்ணிட்டோம். என்ன நடந்ததுங்கும் போது உச்சவரைக்கும் உபயோக வாங்கி கொடுத்தா டேரக்ட் என்ன பண்ணணும், கோயிலுக்கு வந்துடணும். கோயிலுக்காக வந்தாச்சு, தயாரித்த கோயில் கொண்டு வந்தாச்சு. ஆனால் அங்கே வைக்கக்கூடிய நிலைங்கிறது அந்த கோயில் இல்லாதனால
அவங்களுடைய நிறுவனத்தை வச்சுருந்தாங்க உற்சவர். நம்ம உற்சவருடைய ஆயாதியெல்லாம் பார்த்தோம். நண்பர் கண்ணன் இன்னும் எத்தனை பேர் பகுதியெல்லாம் ஆலோசனை பண்ணி உற்சவருடைய திருமேனி வந்து கேதாதி பாத பரியந்தம் அப்படின்னு சொல்லி அளவெடுக்கும் போது வந்து சதய நட்சத்திரத்தை பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சதய நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம், உலகத்தில் படுற கஷ்டங்களுக்கெல்லாம் விமோசனம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆயாதி நட்சத்திரங்கள்லாம் பார்த்து வந்து நம்ம பார்த்து இந்த விக்கிரகங்கள் தயார் பண்ணுது. அங்கே இருந்தவங்க வந்து மூல நட்சத்திரத்தில் ஆயாதியில் வந்து விக்கிரகம் வந்துருச்சு. மூலம் புராணம் உத்தராடம் இந்த நட்சத்திரத்தில் விக்கிரகம் சிருஷ்டி பண்ணாலே கலகம் தான் இந்த இடத்துல வரும். இது சிற்பசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது வந்து நிறுவனம் என்ன ஆச்சுன்னா தீப்பிடிச்சது. நிறுவனம் எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்யூட் ஆகி தீப்பிடிச்சது. எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்யூட் ஆகி தீப்பிடிக்கும் போது பின்னாடி இருக்க படங்கள் எல்லாம் எரிஞ்சு போச்சு. உள்ள இருந்த 2 ஏசி எரிஞ்சு போச்சு. ஆனால் ஆஞ்சநேயர் தியான ஆஞ்சநேயர் கழுத்தில் போட்டு மாலை வெற்றி பேர் மாலை ஒன்றும் ஆகலை. ஆஞ்சநேயர் கட்டின துணி ஒன்றும் ஆகலை. நிறுவனத்தில் இருந்த முக்கியமான பொக்கிஷங்கள்லாம் தப்பிச்சது. கூப்பிட்டு அழைச்சி கேட்டார் ஒரு மாதத்துக்கு அப்புறம், ஆஞ்சநேயர் காப்பாற்றுறாரு, ஆஞ்சநேயர் காப்பாற்றுறாரு. ஆஞ்சநேயர் காப்பாற்றல, ஆஞ்சநேயர் சொன்ன ராமநாமம் உங்களை காத்திருக்கு. இதுதான் வந்து விஷயம். அப்படிங்கும்போது வந்து இறைவன மீறிய சக்தி இறைவனுடைய திருநாமம். அதனால தான் வந்து ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நம்ம மட்டும் பாடினா பார்த்தாது. நாங்கள் நம்பாவைக்கு சாத்தணியில் ஆடினால் நம்ம சேர்ந்த எல்லாரும் வந்து இறைவனுடைய திருநாமம் சொல்லணும். இந்த இறைவனுடைய திருநாமம் சொன்னால் தீங்கின்றி நாளெல்லாம், உலகத்தில் தீங்குங்கிறது இருக்காது. தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது. திங்கள்ங்கிறது சொல்றது யாரு? சந்திரன். சந்திரனுடைய அனுகிரகத்தால மேகத்துல இருந்து மும்மாறி மழை பெய்யும். ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கையில் உகல. விவசாயங்கிறது ஓங்கு பெரும் சென்னல். எப்படி வந்து வயல்கள் செலுத்து இருக்குமோ அது மாதிரி வந்து வளரும். பூங்குவலை போது ஒளிவொண்டு கண்படுப்ப. அப்படிங்கும்போது குடையை கொடுக்குறோமோ அந்த அளவு வந்து ஊருக்காக குடைகள் கொடுக்க முடியும். ஊர் செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாத்திரத்தில் சொல்லப்பட்டது. இந்த மாதம் தான் ஒவ்வொரு பாத்திரத்தில், அதாவது இன்னைக்கு பாடுறோம் இல்லையா, சரியாக பல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவான் நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அயம்பேரும் படியாய் எங்கும் கிடந்துவும் பவளவாய் காண்பேனே அப்படின்னு சொல்லி அருமையான பாச்சுவல் ஆழ்வார்கள்லாம் நம்மளுக்கு கொடுத்து போயிருக்காரு. இந்த பாச்சுவல் எங்கே பாடப்பட்டதுன்னா திருப்பதியில் பாடப்பட்டது. அதனால் அங்கே வந்து திருப்பதி வேங்கடமலை முறையான எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பெருமாள் வந்து முகூர்த்தம் பார்க்கும்போது சித்திர நட்சத்திரம். சித்திர நட்சத்திரங்கிறது வந்து காலபுருஷனுக்கு 6வது ராசி கன்னிராசி இருக்குது. 6வது ராசி சொல்றது ருணம் லோகம் சத்ரு. ருணம் லோகம் சத்ரு. ருணம்ங்கிறது என்ன? நம்ம படக்கூடிய கஷ்டத்தை தீர்க்கக்கூடியவர். லோகம்ங்கிறது வியாதியை நீக்கக்கூடியவர். அப்படிங்கும்போது அத்தனை விஷயங்கள் செய்யறதுக்கு நமக்கு பெருமாள் அழுகிறதுக்கு இங்கே வந்து இந்த ஊரில் குடி கொண்டு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 1200 வருஷங்கள் பமையான முகூர்த்தங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதுலேயும் பிரயோக சக்கரத்தோடு இருக்கக்கூடிய முகூர்த்தம் தமிழ்நாட்டில் 3வது முகூர்த்தம் நம்ம முகூர்த்தம். முதல் கோயில் பார்க்கும்போது வந்து அழகர் கோவில், ரொம்ப பழமையான கோவில். இதுக்கடுத்து வந்து சித்தூர் ஆந்திரா கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய வேதநாராயண பெருமாள் பட்ச அவதாரத்தோடு இருப்பார். அங்கே வந்து தரிசனம் பண்ணிருக்கோம். அதுக்கடுத்து பிரயோக சக்கரத்தோடு இருக்கக்கூடிய ஒரே பெருமாள் நம்மளுடைய அஞ்சல பெருமாள். கோயிலுக்கு நீங்கள் எல்லாரும் வர்றதோட நாளைக்கு தினமும் வரணும். வரும்போது 2 பக்தர்கள்லாம் சொல்லி கூட்டிகிட்டு வரணும். இதுதான் வந்து கோயில் நம்ம வழிபடுறதோட நம்மளுடைய சமூகத்துக்கு பக்தியை நம்ம ஊட்டுறதுக்கு உண்டான அமைப்புங்கிறது. இயற்கையான இந்த இடத்துல வந்து பெருமாள் வந்து குடிக்கொண்டிருக்காருன்னா காரணம் இல்லாமல் கிடையாது. அதனால வந்து எல்லாரும் வந்து கோயிலுக்கு வந்தால் பெருமாளுடைய திருநாமம் சொல்லணும். கோயிலுக்கு உள்ள வந்து தயவு செய்து வீடு கடையெல்லாம் பேசக்கூடாது. கோயிலுக்கு வெளியே போய் தான் வீடு கடையெல்லாம் பேசணும். ஏன்னா கோயில் வந்தால் என்ன நீங்கள் பேசுறீங்களோ அதே வந்து அப்படியே பெருமாள் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை ததாஸ்து. நீங்கள் என்ன சொல்றீங்கனாலும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறார். அதனால வந்து இங்கே வந்து வேண்டுதல் தான் வைக்கணும். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க. நல்லா கோவிந்தநாமத்தை சங்கீதத்தை சொல்லுங்க. சதா சர்வத்திர கோவிந்தா.